ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அவன்தான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறான். என்னம்மா நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனையில இருக்க? சாரிங்க, நீங்க வந்ததையே கவனிக்கல. வாட் ஹேப்பன்? எனி ப்ராப்ளம்? ஹே, நான் ஒரு கமிஷனர், நீ ஒரு கலெக்டர். அப்படி இருக்கும்போது கவலைப்படலாமா? நீ கவலைப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? டெல் மீ, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, சக்திங்கிற ஒரு பொண்ணை பத்தி. IAS ட்ரைனிங்க்கு வந்தா நிச்சயமா IAS ஆகி சாதிப்பான்னு சொல்லி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ். அந்த பொண்ணுக்கு என்ன இப்போ? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அவ அவ்வளவு படிச்ச பொண்ணு, அப்புறம் எப்படி ஒரு பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும்? தெரியலங்க, நான் கேட்டதுக்கு ஏதோ குடும்ப சூழ்நிலைன்னு மட்டும்தான் சொன்னா, வேற எதுவும் சொல்லல. என்னால என்னவோ இந்த கல்யாணத்தை ஜீரணிக்கவே முடியலங்க. அவ தங்கச்சிக்கிட்டையும் கேட்டேன், அவளுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அவங்க ஃபேமிலில யாருக்குமே விருப்பம் இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன குடும்ப சூழ்நிலைன்னு எனக்கு புரியல. அதான் ஒரே யோசனையாவே இருக்கு. இதுல யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு? யூ நீட் எனி ஹெல்ப்? ப்ளீஸ் டெல் மீ. அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு வச்சிருவா? சச்சே, ஆஹா, அதெல்லாம் தப்பு. ஆமா, இப்படி செஞ்சா என்ன? இப்போ கலெக்டர் மேடம் என்னதான் சொல்ல வரீங்க? ஆமாங்க, அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அதுல ஏதாவது ஒன்ன சொல்லி அவனை தூக்கி உள்ள வச்சிருங்க. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்காம இருந்தா சரி. கல்யாணம் நிக்கட்டும், அப்புறமா வெளியே விடுங்க. ஏங்க, நல்லவனை தூக்கி உள்ள வைக்கதாங்க யோசிக்கணும். அது தப்பு. ஆனா இவன மாதிரி ரவுடிக்கெல்லாம் இவ்வளவு யோசனை தேவையில்லை. அவன் மேல இருக்க கேஸே போதும். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. இவன் ஏதோ மிரட்டிதான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைக்கிறேன். அது மட்டும் நிச்சயம். இந்த பொண்ணு இப்படி தப்பான முடிவெடுக்கிற பொண்ணெல்லாம் கிடையாது. சரி, அப்படி இவன் மேல எந்த கேஸும் இல்ல, ரொம்ப நல்லவன் தெரிஞ்சா நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. நீ ஒன்னும் வரி பண்ணாத. ஹலோ, அவன் பேரை சொன்னதும் போலீஸ்காரங்க கப்புன்னு புடிச்சிட்டாங்க. பெரிய ரவுடியா இருப்பான் போல இருக்கே. நீ சொல்றதும் நியாயம்தான். நிக்கிறான் பாருங்க, வாங்க. சார், என்ன சார்? நில்லுங்க சார். எதுக்கு சார் தம்பி ஏன் சார் இழுத்துட்டு போறீங்க? எதுவும் பேசாத, வா. சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா சொல்றாருல. சார், என்ன பண்றீங்க? அம்மா, வாங்க. விடுங்க சார். சார், விடுங்க சார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. சார், மாமா. சார், விடுங்க சார். அம்மா, அம்மா. சார், ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்குள்ள புகுந்து நீங்க வரை மாப்பிள்ளை எடுத்துட்டு போனா என்ன சார் அர்த்தம்? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி நீங்க செய்யலாமா? சார், இப்பெல்லாம் அவன் எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்ல சார். மா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. ஏங்க, நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷங்க தானே? ஒரு ஃபங்க்ஷன் நடத்துற இடத்துல இருந்து மாப்பிள்ளைய தரதரன்னு இழுத்துட்டு போறாரு, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? கேளுங்க சார். ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவன் என்ன தப்பு பண்ணான்னு அழிச்சிட்டு போறீங்க? யோ, நீ பெரிய மனுஷன் தானே? அவன் முகத்தை பார்த்தா தெரியல, அவன் பொறுக்கி நீ தெரியலையா? இவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. நீ
நீ சொல்லாம கரெக்டா தார வத்து கொடுக்கும்போது போலீஸ் எப்படி வரும்? இதையேதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அன்னைக்கு கோயில்ல என் பையன் தாலி கட்டுற நேரத்துல அந்த ரவுடிங்க வந்து கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க. பின்னாடி இவளே வந்தா. இதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்ல. என்னம்மா நீங்க எதை எதோட முடிச்சு போடுறீங்க? சரிம்மா, இதுக்கும் அதுக்கும் நான் முடிச்சு போடலனே வச்சுக்கலாம். சரி, அப்ப நீயே சொல்லு. அது எப்படி சரியான நேரத்துல ஒரு ரவுடி வரா, இப்ப போலீஸ் வருது, இதெல்லாம் தானா நடந்துச்சுன்னு நான் நம்பணும். இவ படிச்சவ இல்ல, அதான் எல்லாத்தையும் கரெக்டா பண்றா. நீங்க சந்தேகப்படுறதும் கரெக்ட் தான். அட நீங்க வேற, நிச்சயம் இவதான் பண்ணிருக்கா. நேத்து இவ கூட கலெக்டர் வீட்டுக்கு என் தம்பி பத்திரிக்கை கொடுக்க போனான். ஆசை ஆசையா போனாங்க. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? இவளும் அவனை மதிக்கல, அந்த கலெக்டரும் என் தம்பிய மதிக்கல. அவன் என் வீட்டுல வந்து எப்படி புலம்புனான் தெரியுமா? எனக்கு அப்பவே மனசுல பட்டுச்சுங்க, என்னமோ சரியில்லைன்னு. அதுக்குதான் இந்த தார வாத்து குடுக்கற ஃபங்க்ஷனை நான் உடனே வச்சேன். சக்தி, கடைசியா ஒரே ஒரு தடவை சொல்றேன், நான் உனக்கு கொடுத்த டைம் வரைக்கும் நீ என்ன ஆட முடியுமோ ஆடிக்கும். அது வரைக்கும் நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையாவே வெயிட் பண்றேன். ஆனா அதுக்கு மறுநாளே என் பையன் யாரோ உன் அக்கா யாரோ அப்புறம் அழுதுகிட்டே வந்து என் வீட்டுல வந்து நிக்காத. ஆமா, எங்க வாங்க நில்லுங்க. ஏய், என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? போடி, அவங்க கால்ல போய் விடு. ஏய் போடி. ஆஹா, நீ விட மாட்ட, நீ விழவே மாட்ட. நீங்க தலை கீழா நின்னாலும் இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் உங்களுக்கு கிடைக்காதுடி. ஏண்டி, இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறமும் இதோ இவள அவங்க மருமகள் ஆக்கிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னா அது அவங்க மனசுடி. அத கூட புரிஞ்சுக்காம, ஏண்டி அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டுட்டாங்க? சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே? அது உனக்கு கசக்குதா? அதுல என்னடி உனக்கு பிரச்சனை? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன பெரிய பண்ணையாரு பொண்ணா? போயும் அன்னாடம் காட்சி தானே நீ. உனக்கு என்னடி அவ்வளவு திமிரு? புஷ்பா, என் பொண்ண பத்தி நீ எல்லாம் பேசக்கூடாது. என்ன சொன்ன? சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு என்ன பிரச்சனையா? இந்த கல்யாணம் உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா இது அவ வாழ்க்கையில விழுந்த ஒரு பெரிய இடி. என்னமோ அவன் பொறுக்கி, உன் தம்பி என்னமோ பெரிய உத்தம மாதிரி பேசுற. இத பாரு, அவன் பொறுக்கிங்கிறது ஊருக்கே தெரியும் புஷ்பா. இந்த மாதிரி ஆட்களை போலீஸ் என்னைக்கு வேணாலும் கைது பண்ணுவாங்க. அது இன்னைக்கு நடந்திருக்கா, அவ்வளவுதான். அதுக்கு என் பொண்ணு என்ன பண்ணுவா? இனிமே இத பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. முதல்ல போ, வெளியில போங்கறல. ஓ, எல்லாருமா சேர்ந்துதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்களா? இனிமே நீங்க எப்படி நிம்மதியா இருக்கீங்கன்னு நான் பாத்துடுறேன். இத பாரு யமுனா, இனி உனக்கு கல்யாணமே நடக்காதுடி, நடக்கவே நடக்காது. என் தம்பியோட வயித்தறிச்சல் உன் கல்யாணத்தை நடத்த விடாதுடி. ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது கேளுங்க. ஏய், உங்க அம்மா என்னடானா வீட்டை விட்டு என்ன போக சொல்றா? நீ சும்மா தானே இருக்க? ஏதோ அம்மா கோவப்பட்டு பேசிட்டாங்க, அத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஆனா சத்தியமா நான் போலீஸ் கிட்ட எதுவும் சொல்லல, அத மட்டும் நம்புங்க. உன்னெல்லாம் எப்படி நம்புறது? துர்கா, என்னாச்சு?
ரொம்ப நேரமா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் இன்னும் வரல. சரி பரவாயில்ல, வாங்க நான் உங்களை வீட்டில் விட்டுறேன், வாங்க. அது இல்ல, பரவாயில்ல, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா வாங்கம்மா, நானே கொண்டு போய் உங்களை வீட்டில் விட்டுறேன். உங்க கோவம் எனக்கு புரியுதுமா. உங்ககிட்ட பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு நானே ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேம்மா. அம்மா நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேம்மா. மரியாதைன்னு சொல்லக்கூடாது, பக்தி. தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா. நான் சக்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது உண்மைதாம்மா. இத முதலே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியல அம்மா. நான் செஞ்சதெல்லாம் இப்ப கூட தப்புன்னு எனக்கு தெரியலம்மா. அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்கிட்ட பேசுங்கம்மா. இனிமே உங்க வீட்டுல எந்த குழப்பமும் வராதுமா. இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம்மா. அதுக்கப்புறம் நான் யாரோ சக்தி யாரோ செல்வான்னு ஒருத்தன் உங்க வீட்டுக்கு வந்ததையே மறந்துருங்கம்மா. ஏன் எல்லாருமே மறந்துருங்க. என்னால வந்த அவமானத்தெல்லாம் நீங்க மறந்துருங்கம்மா. அம்மா தெரியாம நான் பண்ண தப்புக்கு என்ன தண்டிச்சிடாதீங்கம்மா. ஏற்கனவே நீங்க பேசாம இருக்கீங்க, அதுவே என்னால தாங்கிக்கவே முடியல. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னதுனால கொஞ்சம் மனசுல இருக்க பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குமா. அம்மா கெஞ்சி கேக்குறேம்மா, என் கூட வாங்க. நான் வீட்டுல விட்டுட்டு அப்படியே போயிடுறேம்மா. ப்ளீஸ்மா வாங்கம்மா. நம்ம சக்தி அக்கா செல்வாவை விரும்பவே இல்லம்மா. அதுதாம்மா எல்லா பிரச்சனைக்குமே காரணம். யமுனாக்கா நிச்சயதார்த்தத்தை சக்தி அக்காவோட நிச்சயதார்த்தம்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிட்டாரு. ஐயோ, இப்படி ஒண்ணு நடந்துருச்சா? அதுக்கப்புறம் நடந்தது உனக்கு எதுவும் தெரியாது. கார்த்திக் சாரோட அம்மா அப்பா அவரை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தாங்கம்மா. அத நிப்பாட்டினது கூட நம்ம செல்வாதாமா. அன்னைக்கு மட்டும் கார்த்திக் சாரோட கல்யாணம் நடந்திருந்தா இப்ப யமுனாக்காவை நம்மளால உயிரோடவே பாத்திருக்க முடியாதுமா. என்னடி என்ன சொல்ற? ஆமாமா, உனக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேம்மா. பஞ்சாயத்துல அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. அன்னைக்கு உன்னை காப்பாத்தினது கூட செல்வாதாமா. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு உன்கிட்ட யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ஒதுங்கி போயிட்டாருமா. இதுக்கப்புறமா அவரை உறுத்திக்கிட்டே இருந்தது அந்த குற்ற உணர்ச்சி. யமுனாக்காவோட நிச்சயதார்த்தம் தன்னாலதான் நின்னு போச்சுன்னு அவருக்கு குற்ற உணர்ச்சிமா. செல்வா நிஜமாவே ரொம்ப நல்லவருமா. இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் துர்கா? இது மட்டும் இல்லம்மா, இன்னும் நிறைய தெரியுமா. கார்த்திக் சாரோட நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டினப்ப கூட நான் அங்கதான் இருந்தேன். ஆனா அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாருமா. சக்தி அக்கா சங்கிலியதான் கல்யாணம் பண்ணுவேன்னு கோயில்ல சத்தியம் பண்ணிட்டா. அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒதுங்கி போயிட்டாருமா. அதுக்கப்புறம் சக்தி அக்காவை அவர் பார்க்க கூட நினைக்கலமா. ரொம்ப பாவமா செல்வா. அக்காவை லவ் பண்ணி அது நடக்காதது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரவுடி ரவுடின்னு எல்லாரும் சொன்னாங்க. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அமைதியா போனாருமா. உனக்கு ஞாபகம் இருக்காமா? மன்னிப்பு கேட்க செல்வா வீடேறி வந்தாரு. நீ வாசப்படிய கூட மிதிக்காதன்னு சொல்லி விரட்டி அனுப்பிச்சுட்ட. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரு நம்ம வீட்டு பக்கமே வரல. ஏன் தெரியுமா? அவரு உன் மேல வச்சிருக்க மரியாதைமா. நீயே சொல்லு, நிஜமான ஒரு ரவுடினால இப்படிலாம் இருக்க முடியுமா? உண்மையாவே சொல்ல போனா செல்வா மாதிரி ஒரு ஜென்டில்மேன் நாம தேடினாலும் கிடைக்க மாட்டாருமா. கொஞ்சம் நீயே யோசிச்சு பாருமா.
அவரு உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்னு. மரியாதைன்னு சொல்றதை விட உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காருமா. என்ன இலை இது? வேற இலை இல்லையா? வேற இலை கொடுங்க. ஏய், இந்த இலைக்கு என்ன நல்லா தானே இருக்கு? எனக்கு பிடிக்கல. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் வேற எல்லாம் எடுத்துட்டு வரேன். இந்த இலையும் அப்படிதான் இருக்கு. பரவாயில்ல, ஓகே, சமாளிச்சுக்கிறேன். ஆமா, இன்னைக்கு என்ன மெனு? இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? சாப்பாடு மட்டும் தான் இருக்கு. வேற எதுவும் இந்த பட்டர் சிக்கன், பிரியாணி, தந்தூரி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையா? பூஜா, இது வெஜ் மெஸ். ஓ சரி, சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. இந்த மெஸ் சாப்பாடு நல்லா இருக்கும்னு நீ கெஞ்சினாலதான் நான் இங்கெல்லாம் வந்தனே. இல்லன்னா என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஐயோ நான் இங்கெல்லாம் கால் வைக்கவே மாட்டேன். அன்னைக்கு ஒரு தடவை உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இங்க தானே வாங்குனீங்க, அப்ப அது? அம்மா துர்கா, போமா. அந்த தம்பி ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். என்னம்மா அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, போய் பரிமாறுங்க. போ. இல்லம்மா, ரொம்ப நாள் கழிச்சு அந்த தம்பி வந்திருக்கு. அதுவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட சாப்பிட வந்திருக்கு. அந்த பொண்ணு ஏதோ கோவமா பேசுதுன்னு நாமளும் கோவமா நடந்துகிட்டா அந்த பையன் மனசு சங்கடப்படும். அந்த பையன் நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கு. இது பாருங்க, நீங்க 2 பேரும் இப்படி நின்னா நல்லா இருக்காது. போங்க, போய் பரிமாறுங்க. போங்க, போய் அந்த சாதத்தை எடு. நீ சொல்றியேன்னு நாங்க போறோம். இதுல வேற இந்த மெஸ் தான் ஆஹா ஓஹோன்னு வேற. இலை எடுங்க வந்து. மா, உங்களை தான் சொல்றேன், வந்து இலை எடுங்க. பாத்துட்டே நின்னுட்டு இருந்தா எப்படி? வந்து எடுங்க. உங்க கடைக்கு தானே சாப்பிட வந்திருக்கோம், அப்ப நீங்க தானே வந்து எல்லாத்தையும் செய்யணும். இலை எடுங்க வந்து. இதுக்கும் சேர்த்து தானே நீங்க காசு வாங்குறீங்க. எச்சி இலை எடுக்கணுங்கிறது உங்க தலை எழுத்து. வந்து எடுங்க. என்ன சும்மா பாத்துட்டு இருக்கீங்க? வந்து எடுங்க. மா, என்னப்பா இது? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்படியே அடிக்கிறது? நீ பண்றது ரொம்ப தப்புப்பா. என்னப்பா, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு அவளுக்கு எடுத்து சொல்லணும். அம்மா, தம்பி ஏதோ கோவத்துல பண்ணிடுச்சு, மனசுல வச்சுக்காதம்மா. இப்ப எதுக்கு நீ என்ன அடிச்ச? ஏய், இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசுன பல்லெல்லாம் தெரிச்சிரும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு பெரியவங்க கூட பார்க்காம மட்டும் மரியாதை இல்லாம பேசிட்டே இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? காசு கொடுத்தா அவங்க உனக்கு அடிமையா? ஏய், நீ சாப்பிட்டு போன அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் இலைய எடுத்து போட தெரியும். நீ ஒண்ணு சொல்ல வேணாம், சரியா? பெரிய இவ நானும் அப்ப இருந்து பாத்துட்டே இருக்கேன். சாப்பிட வந்துட்டு 1008 கேள்வி கேட்டுட்டே இருக்கான். முடிச்சா சாப்பிடல, கிளம்பி போயிட்டே இரு. உன்ன என்ன தொங்குனாங்களா இங்க? ஒரு சமையல்காரி இலை எடுக்க சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? அடிங். யாரு சமையல்காரி? வார்த்தையை அளந்து பேசு.
இங்க பசியோட வரவங்களுக்குலாம் காசு பணம் பார்க்காம வயிறார சாப்பாடு போடுற அன்னபூர்ணி அவங்க. உன் தகுதிக்கெல்லாம் நீ அவங்கள பத்தி பேசவே கூடாது. ஏய், மரியாதை அம்மாட்ட மன்னிப்பு கேளு. ஐயோ தம்பி, என்ன இது? மன்னிப்பெல்லாம் வேண்டாம். அம்மா தம்பி விடுங்க விடுங்க, இதோட விடுங்க. அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா. ஏய், மன்னிப்பு கேளுன்னு சொல்றேன்ல. தம்பி ஏய் பூஜா, இப்ப மட்டும் நீ இவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கல, நாளை பின்ன நீ என் முகத்துல முழிக்கவே முடியாது. அதோட கதை முடிஞ்சது, நீ போயிட்டே இரு. என்ன மன்னிச்சிருங்க. வெற்றி வெற்றி நில்லு, வெற்றி வெற்றி நில்லு. என்ன, எதுக்கு ஜீப்பை நிப்பாட்டின? என்ன திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுமா? இரு இரு, மூச்சு வாங்குது. என்ன பாத்துட்டும் ஏன் நிப்பாட்டமா போன? நீ என்ன கோச்சிட்டு போன? அப்படியே போக வேண்டியதானே? அதான் நீ சொன்னேன்னு சொல்லி அந்த மிஸ்காரி கிட்ட நான் சாரி கேட்டேன்ல. ஏய், சாரி சாரி சாரி, அந்த அம்மா கிட்ட நான் சாரி கேட்டேன்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு, இன்னொரு தடவை அவங்கள மெஸ்ஸுக்காரின்னு சொன்ன, தெரியாம வாயில வந்துருச்சு வெற்றி. நான் மாத்திக்கிறேன், உனக்காக மாத்திக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். சாரி 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 சாரி. இப்ப நான் வண்டியில ஏறலாமா? ஏறு. மீனாட்சி, என்ன பேசுறோம்னு புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சாச்சு, இப்ப போய் நடக்காதுன்னு சொல்ற? உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? வருது. என்ன பண்ண சொல்றீங்க? அவ சொல்றா நடக்காதுன்னு. எவ சொன்னா நடக்காதுன்னு? ஏய், நாம நடத்துறோம், அவ நடக்காதுன்னு சொல்றதுக்கு நான் பாக்குறேன். இத பாருங்க, உங்களுக்கு புரியாது. மீனாட்சி, கடைசியா சொல்றேன், இந்த விஷயத்துல விளையாடாத. நான் எங்க விளையாட போறேன்? எல்லாம் அவ விளையாட்டு. ஏய், எப்படி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நானும் பாக்குறேன். ஏய், எந்த விஷயத்தை வேணாலும் பொறுத்துக்குவேன், ஆனா இந்த கல்யாணம் நடக்கிற விஷயத்தை ஒரு போதும் ஒரு ஆளுனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நடக்கலனா நீ வேற ஒரு நீதிமணிய பாப்ப. அப்படியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவோ மோசமாவே உங்களை பார்த்தாச்சு. இப்ப புதுசா பாக்குறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் இதை விட மோசமான நீதிமணிய நீ பாப்ப. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம இருக்கட்டும், அப்ப பாப்ப. நீ எவ்வளவு சொன்னாலாம் நடக்காதுன்னு, அதையும் நீ நம்பிக்கிட்டு இருக்க பாரு. எவ வந்து நிப்பாட்டான்னு நான் பாக்குறேன். யாருமா நீங்க? அம்மா, உங்க உதவி எங்களுக்கு வேணுமா, ரொம்ப அவசரமா. என்ன உதவி வேணும்? என் பொண்ணு பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்காமா, கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. எங்க? அம்மா, தோப்புல இருக்க ஐயனார் கோவில் கிட்டமா. ஐயனார் கோவில்? ஆமா, நீங்க யாரு? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நாங்க பக்கத்து ஊருமா, கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தோம். வந்த இடத்துல என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சுமா, அவளை அங்கேயே விட்டுட்டு உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தம்மா. மழை வேற வர மாதிரி இருக்குமா, பாவம் என் பொண்ணு வலியால துடிக்கிறா. நீங்க மட்டும் வரலனா அந்த 2 உசுரும். ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எங்க சொன்னீங்க? இங்க ஐயனார் கோயில் கிட்டதாமா. வரேன். இந்த ஊர்லயே நீங்க தான் நல்ல பிரசவம் பாப்பீங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் உங்க வீட்டை தேடி வந்தோம். நீங்க முன்னாடி போங்க. சரிங்கம்மா. அம்மா, எங்க கூடயே வாங்கம்மா, நாங்க கூட்டிட்டு போறோம். நான் வரேன், நான் வந்துடுறேன். நான் இப்ப வந்துடுறேன், நம்பி சரிங்கம்மா. நீங்க போங்க. வந்துடுவீங்களாம்மா? வந்துடுறேன். நீ வந்தாதான் பிரசவம் ஆகும்னு வீடு தேடி வந்து கூப்பிட்டு இருக்காங்கம்மா. இந்தா நீங்க போய்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன்னு புறப்பட்டா. வாக்கு கொடுத்துட்டேம்மா, அவங்களும் நம்பிக்கையா போயிட்டாங்க. திடீர்னு நீ வந்து போகாதன்னு சொன்னா எப்படிமா?
நேரம் சரியில்லை மீனாட்சி. ஓ, மழை வரப்போகுதுன்னு சொல்றியா? அதெல்லாம் பழக்கம் தானே, நான் பாத்துக்கிறேம்மா. புயல் மழை எல்லாம் விடுமா, நான் பாத்துக்கிறேனே. இங்க பாரு, நான் போகாம வேற யார் போவா? நான் சொல்றேன்ல மீனாட்சி, நீ எங்கேயும் போக வேண்டாம். என்னம்மா இது, நீ இப்படி எல்லாம் தப்பா நினைக்காதம்மா. நான் வரேன்னு சொல்லிட்டேன் தாயே. இப்ப போகாம இருந்தா எப்படிம்மா? அது சரி, இப்ப நீ எதுக்கு போக வேண்டான்னு சொல்ற? எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை பிரசவத்துல ஏதாவது தப்பா? அப்படின்னா நான் யார கூப்பிட போறேன்? நீதான் இருக்கியே, உன்னை மட்டும்தான் கூப்பிடுவேன். நான் போயிட்டு வரேன், இப்ப வந்துடுறேன். பாருங்க, உனக்கு எதுவும் ஆகல? பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. அம்மா வாங்க, இங்க இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பலாம். அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகலம்மா? இல்லப்பா, அதான் நீ சரியான சமயத்துல வந்து காப்பாத்திட்டியே. உன் கையில அடிபட்டுருச்சாப்பா? ஐயோ. அம்மா பரவாயில்லம்மா, விடுங்க. அம்மா அம்மா நீங்க எதுக்கு இந்த டைம்ல இங்க வந்தீங்க? நான் பாட்டுக்கு வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன்ப்பா. திடீர்னு வந்து கதவு தட்டினாங்க. யாருன்னு பார்த்தா 2 பொம்பளைங்க வந்து யாரோ ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலின்னாங்க. எனக்கு சந்தேகம் வந்து அப்ப கூட நான் கேட்டேன், புதுசா இருக்கீங்களேன்னுட்டு. ஊரை விட்டு ஊருக்கு வந்திருக்கோம், ஒருத்தவங்களுக்கு இப்படி பிரசவ வலி, உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. வந்தேன் நானும். விழுந்தடிச்சு ஓடி வந்து பார்த்தா இது வரைக்கும் இப்படிதான் போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா 2 ஆளுங்க கட்டையோட வந்துட்டாங்க. எனக்கு பயமா ஆயிடுச்சு. நீதான்ப்பா தம்பி, நீ மட்டும் வரலன்னா. ஆமா, நீ எப்படி சரியான நேரத்துல வந்த? அம்மா அது எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா. நான் சொல்றத நீங்க நம்புவீங்களான்னு கூட தெரியல. என்னப்பா? அம்மா இதோ இங்கேதான் நான் இருந்தேன். ஒரு சின்ன பொண்ணு திடீர்னு வந்துட்டு என் பொண்ணுக்கு அங்க ஆபத்து, நீ போய் உடனே அங்க காப்பாத்துன்னு சொல்லுச்சு. நான் ஃபர்ஸ்ட் நம்பல, ஆனா அவ சொன்ன விதம் என் உள்ளுணர்வு உண்மைன்னு சொல்லுச்சுமா. அதான் உடனே நான் இங்க வந்துட்டேன். எங்க போனா? ஏன்பா ஒரு இவ்வளவு இருந்திருக்குமா? இருக்குமா. அம்மா அப்புறம் அந்த பொண்ணு ஒரு மூக்குத்தி போட்டு இருந்ததுமா, காதுல ஒரு தோடு போட்டு இருந்தது, பெரிய பொட்டு, சிவப்பு கலர் பாவாடை சட்டை போட்டு இருந்துச்சுல? ஆமாமா. அம்மா பார்க்கவே ஒரு குட்டி பெண் தெய்வம் மாதிரி இருந்துச்சுமா. மீனாட்சி, நான் சொல்றேன், நீ அங்க போகாத. அம்மா அம்மா பகவதி தாயே, கூடவே இருப்பேன்னு சொன்னியே. நான் கூப்பிட்டதுமே இந்த புள்ளைய அனுப்புனியா?
பார்த்து எனக்கு உடம்பெல்லாம் புல்ல இருக்குதே. அம்மா என்னாச்சுமா? நீ சொல்றத கேட்க கேட்க எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுதுப்பா. தம்பி, அந்த குழந்தை எங்க இருக்கும்? அம்மா என்கிட்ட இப்ப அங்க பேசினால அங்கதான் இருப்பா. நீ வா, முதல்ல நம்ம போய் பார்க்கலாம். வா. சரிம்மா. வா. அம்மா அவள உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் அப்புறம் சொல்ற தம்பி. முதல்ல நீ அவளை பார்த்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போய். நான் கூட்டிட்டு போறேம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுப்பா. இப்போ நீங்களே பாத்தீங்களே, கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதை பார்த்துட்டு என்னால சும்மா போக முடியாது இல்லம்மா. அன்னைக்கு இப்படிதான் சக்தியோட இருக்கும்போது 4 ரவுடிங்க ஒரு மாதிரி சொல்லவே முடியலம்மா. கொஞ்சம் அசிங்கமா நடந்துக்க பார்த்தாங்க. அதனாலதான் அவங்க அடிச்சேன். அம்மா அந்த பொண்ணு எதுக்கு என்ன அங்க வர சொன்னு எனக்கு புரியவே இல்ல. ஆனா அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நினைச்சா கூட ஆச்சரியமா இருக்குமா. இப்படிலாம் என் வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி இருக்கு. நான் அம்மா பகவதின்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு கதறேன். நீ வந்து நிக்கிற. இத சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? ஆனா நம்ப முடியாத ஒரு விஷயத்த நீயும் நானும் நேர்லயே பார்த்துட்டோம். நம்ம கண்ணுக்கு தெரியறத மட்டும் நம்புறதுக்கு நாம பழகிட்டோம். அதையும் மீறி ஒரு விஷயம் நடக்கும்போது அதையும் நாம சந்தேகமா தான் பாக்குறோம். நிஜம்தாம்மா. ஆமா பகவதி, இந்த குழந்தைய அனுப்பி என்னை காப்பாத்திருக்க. உன் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நாங்கெல்லாம் சாதாரண மனுஷங்கம்மா. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னை நம்புறது மட்டும்தான். சரி தம்பி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. என்னம்மா நீங்க வாங்க, உங்களை வீட்டுல விட்டுட்டு நான் அப்புறமா கிளம்புறேன். திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா கஷ்டமா இருக்கும்ல. வாங்க, நானே உங்களை பத்திரமா வீட்டுல விட்டுறேன். பாப்பா வா. ரொம்ப அடிபட்டுருச்சாப்பா? அதெல்லாம் ஒண்ணு இருவரு. என்னம்மா என்னாச்சு? நீ எங்க போன? செல்வா, நீங்க என்ன இந்த நேரத்துல இங்க? அம்மாவை யாரோ ரவுடிங்க அடிக்க வந்தாங்க. ஐயோ, உனக்கு ஒண்ணும் ஆகல? நல்லா தானே இருக்க. யாரு செல்வா? யாருக்கு தெரியும் துர்கா? யாரோ அடிக்க வந்தாங்க. நல்ல வேளை இந்த தம்பி தான் வந்து காப்பாத்துச்சு. இதங்க பாருங்க, கையெல்லாம் அடிபட்டு இருக்கு. நீ எதுக்குமா இந்த நேரத்துல சொல்லாம கொள்ளாம அங்க போனோம்? யாரோ 2 பொம்பளைங்க வந்தாங்க. என் பொண்ணு பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காமா. அம்மா, தோப்புல இருக்க அய்யனார் கோவில் கிட்டமா. போகும்போதே யாரும் நம்ப மாட்டீங்க. அவ சொன்னா, நான் தான் கேட்கல. யாரு? யார் சொன்ன உன்கிட்ட? அவதான். தம்பி நீ வா. அம்மா, தாயே, பகவதி, தம்பி அங்க பாருங்க.
அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்ப வேண்டியதானே. என்னடா ஆட்டைய கலைக்க பாக்குறியா? ஓ, இப்படி ஒண்ணு இருக்குல்ல. சொல்ல போனா இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல. இதுக்கப்புறம் அப்படி நினைக்க வச்சிடாத. நினைச்சுதான் பாரு, அப்ப தெரியும் உனக்கு என்ன நடக்கும்னு. டேய் சங்கிலி, என் வழியில குறுக்கிட்டா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. தம்பி சொல்றத கேளுப்பா. உனக்கு கல்யாணம் வேற வச்சிருக்காங்களாமே. இங்க பாரு, இந்த நேரத்துல ரோட்ல எல்லாம் இப்படி அலைஞ்சிட்டு இருக்காது. ஏன்னா என்ன மாதிரி உன் மேல 1008 பேர் கன்ல இருக்காங்க. அதுல எவனா ஒருத்தவன் மூஞ்சி அடிச்சு கிச்சு உடச்சு மூஞ்சிய கிழிச்சிட்டான்னு வையே, நீ வேற மாப்பிள்ளையாச்சுல, மூஞ்சில எதுவும் மார்க் இருக்க கூடாதுல்ல. என்னடா நக்கலா ஓவரா பேசுற? உனக்கு இருக்குது. டேய், உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட ஆளா நானு? இன்னொருத்தன் கத்தியால குத்திட்டான், அதுக்காக வீட்டுக்குள்ளே உட்காந்து முடங்கிடுவேன்னு நினைச்சியா என்ன? ஏதோ உன் முன்னாடி குத்துக்கள் மாதிரி வந்து நிக்கல. குத்துனால் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கொடலை உருவி மாலையா நான் போடல, அது வரைக்கும் நான் அடங்கவே மாட்டேன்டா. என்கிட்டயே வந்து மிரட்டுற? சங்கிலி, ரொம்ப ஆசையை வளர்த்துக்காதடா. ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு கேள்விப்பட்டதில்ல. அதனால நீ என்ன பண்ற, ஒழுங்கு மரியாதையா கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளேயே இருப்பியா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.